இந்த வீடியோல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கேபிக்கும் கேசிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு வந்து பார்க்க போறோம். ஓகே, அப்ப கேபினா என்னது? ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பிரஷர். அப்ப கேசினா என்னது? ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கான்சன்ட்ரேஷன். அப்புறம் வந்து வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி கேபி அண்ட் தி கேசி? அப்போ வந்து பாத்தீங்கன்னா கேபி which is equal to கேபி which is equal to கேசி ஆர்டி த ஹோல் பவர் டெல்டா என் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து கேபிக்கும் கேசிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அப்போ கேபிக்கும் கேசிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இந்த ஃபார்முலா நமக்கு எப்படி வந்துச்சுன்னு நான் தனியாகவே ஒரு வீடியோ வந்து நான் டெரிவ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? அதை வந்து நீங்கள் வந்து எனக்கு அந்த டெரிவேஷன் வேணும் அப்படின்றவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இல்லை எனக்கு ஃபார்முலா மட்டும் போதும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து ஃபார்முலா தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபார்முலா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கரெக்டாக மெமரி பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி கரெக்டாக வந்து ஆன்சர் வந்து வந்துடும். அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் வந்து நமக்கு வந்து கேட்க போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் டெரிவேஷனை தெரிஞ்சு வச்சிங்க, அதில் இருக்கிற ஒரு பாயிண்டை வச்சு ஒரு ஸ்டெப்பை வச்சு ஏதாவது கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லையா? அப்போ டெரிவேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. பட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 90% மெயினாக நமக்கு இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தான். அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஃபார்முலா நம்ம வந்து கிளியராக இருந்தோம்னா அப்போ அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி we will get that answer இல்லையா? அப்போ இங்கே வந்து கேபிக்கு கேசிக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபார்முலா வந்து இதுதான். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து எடுத்துப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் வாட் இஸ் த டெல்டா என்? டெல்டா என் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் இன் ப்ராடக்ட் சைடு மைனஸ் நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் இன் ரியாக்டன்ட் சைடு. அப்போ நம்ம வந்து கேஸ் மாலிகுலை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும், சாலிட் லிக்விட்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது? நைட்ரிக் ஆக்சைடு வந்து ஒரு 2 கேஸ் மாலிகுல் வந்து 2 நைட்ரிக் ஆக்சைடு கேஸாக இருக்குது, ஒரு குளோரின் மாலிகுல் கேஸாக வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மாலிகுல் ரியாக்டன்ட் சைடு வந்து இருக்குது. அப்போ ப்ராடக்ட் சைடு நமக்கு எத்தனை மாலிகுல் வந்து இருக்குது? 2 வந்து இருக்குது. அப்போ 3 - 2 நமக்கு என்ன வருதுன்னா 1 வந்து வருது. அப்போ டெல்டா என்னோட வேல்யூ நமக்கு என்னன்னா 1 வந்து வருது. ஓகேவா? அப்போ what is the KP value? KP value which is equal to 1.8 into 10 to the power of minus 2. அப்போ 1.8 into 10 to the power of minus 2 which is equal to கேஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஆர் நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க எனர்ஜி எதுவுமே கிடையாது. இங்க எல்லாமே நம்ம பிரஷர் தான் யூஸ் பண்றோம் இல்லையா? அப்போ பிரஷர் யூஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? ஆரோட வேல்யூ 0.0821 வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் என்ன? டெம்பரேச்சர். எவ்வளவு டெம்பரேச்சர் கொடுத்துக்கிறாங்க? 500 Kelvin they given. ஓகேவா? அப்போ 500. அப்போ கேசி which is equal to 1.8 into 10 to the power of minus 2 divided by 0.082 into நம்ம என்ன வரும்னா 500 வந்து வருது. அப்போ which is equal to 1.8 into 10 to the power of minus 2 divided by 0.0821 into 500. அப்போ நமக்கு என்ன வருதுன்னா 41 வந்து வருது. 41.05. அப்போ which is equal to 1.8 divided by 41.05 which is equal to நமக்கு என்ன வருதுன்னா 41 1.8 தான் இல்லையா? அப்போ 1.8 நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 4.3 4.4 எடுத்துக்கலாமா? 4.4 into 10 to the power of minus 2 வருது. அப்புறம் அங்கே ஒரு 10 to the power of minus 2 நமக்கு வந்து இருக்குது. அப்போ ஓவரால் கேசி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4.4 into 10 to the power of minus 4. அப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனுக்கான கேசி வேல்யூ 4.4 into 10 to the power of minus 4 தான் நமக்கு வந்து வருது. அப்போ கிளியராக எழுதிப்போம். அப்போ கேசி which is equal to 4.4 into 10 to the power of minus 4. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம பார்ப்போமா? என்ன பண்ணோம்? ரெண்டாவது ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்? முதல்ல ஃபார்முலா எழுதிடுவோமா? ஃபார்முலா நீங்க அகைன் எழுதுங்க, தப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ வந்து அகைன் நீங்க எழுதும்போது நல்லா வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும், மைண்ட்ல நல்லா மெமரி ஆகும். அதனால மறுபடியும் எழுதுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. அப்போ கேபி ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி த ஹோல் பவர் டெல்டா என். அப்போ செகண்ட் கண்டிஷனுக்கு வந்து வாட் இஸ் த டெல்டா என்? அப்போ டெல்டா என் பார்த்தா ப்ராடக்ட் சைடில் வந்து எத்தனை கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது? ப்ராடக்ட் சைடில் வந்து ஒரே ஒரு கேஸ் மாலிகுல் தான் இருக்குது. ரியாக்டன்ட் சைடில் சாலிட் சப்ஸ்டன்ஸ் தான் இருக்குது, கேஸ் மாலிகுலும் இல்லை. அப்போ என்ன 1 - 0. அப்போ இங்கேயும் நமக்கு வந்து டெல்டா என் என்னது 1 தான் வருது. அப்போ வாட் இஸ் த கேபி வேல்யூ? கேபி வேல்யூ which is equal to 167 which is equal to கேஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். கேசி இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது 0.0821 இன்ட்டு நமக்கு வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுக்குறாங்க? 1073 கெல்வின் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் த கேசி? அப்போ கேசி which is equal to 167 divided by 0.0821 into 1073. அப்போ which is equal to 167 divided by 0.0821 into 1073. நமக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா 88 வந்து வருது. 88.09 வந்து வருது. 88.09 வந்து வருது. அப்போ நமக்கு என்ன வரலாம்? 167 divided by 88.09 which is equal to
1.9 வந்து வருது. எக்ஸாக்டாக எழுதுனா 1.89 வந்து வருது. அப்படியே போட்டுக்கலாம் 1.89. அப்போ இந்த கேஸில் நமக்கு வந்து கேசி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேபி தெரிஞ்சா கேசி வந்து மாற்றலாம். அப்போ கேபின்றது வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர். அப்போ ப்ரெஷரையும் நம்ம என்ன பண்ணலாம், கான்சன்ட்ரேஷன் கூட நம்ம வந்து மாற்றலாம். அப்போ ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன், கேபி, கேசி, அப்போ எல்லாத்துக்குமே நமக்கு என்ன இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது.